சார்பில் சோலார் ரூஃப்டாப் அமைப்பு விழிப்புணர்வு முகாம். தூத்துக்குடி தனசேகர் நகர் பூங்கா அருகில் தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள ரூஃப்டாப் சோலார் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் விதமாக சூரிய மேற்கூரை மின் அமைப்பு சிறப்பு முகமை இன்று திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி மற்றும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் ஆகியோர் தலைமையில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் முன்னிலையில் தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு தான். சோலார் ஊரில் நிறைய இருந்தாலும் நம்ம பகுதியில் பார்த்தீங்கன்னா மிக மிக கம்மி. அதை கிட்டத்தட்ட நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் கண்மணிக்கு அவர் முயற்சியில் தனியாக கேம்ப் நடத்தணும். சில 5 ஊராட்சியை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு ஃபுல்லாக அந்த ஊராட்சியில் போட்டு அதுக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஸ்கீம், அதாவது அவார்டு கொடுக்காங்க. அவார்டு ப்ளஸ் மணியும் கொடுக்காங்க. அதுக்கு ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் மாநகராட்சியில் முழு முயற்சியில் போடணும்னு சொல்லி பல்வேறு நாளாக கணக்கெடுத்து இன்றைக்கி தான் அதுக்கு விடிவெளி பிறந்திருக்கு. கிட்டத்தட்ட 9500 எங்கள் கணக்குப்படி நீங்கள் 5 இடத்துல முகாம் நடக்குது. 9500 பேர் 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க நம்ம கணக்கு எடுத்துருக்கோம். இதை நீங்கள் சோலார் ஏற்றி போடணும். ஈபி தான் சும்மா தராங்க இல்லை. ஈபி நம்மளுக்கு 25 ரூபா மற்ற ஸ்டேட்டில். அது தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவுக்காங்க. நீங்கள் நம்ம வீட்டுக்கு 2 ரூபாயிலும் ஸ்டார்ட் ஆகுது. முதல் 100 யூனிட் ஃப்ரீ. அதில் பாகுபாடு கிடையாது. குடிசை வீடோ மாடி வீடாக இருந்தாலும் 100 யூனிட் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 232, அதுக்கப்புறம் 4 ரூபா ஆகும். அதுக்கப்புறம் 10 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு. இதை நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நம்ம நாட்டுக்கு சேவை பண்ணுற மாதிரி நினச்சிக்கலாம். ஒரு மரம் நட்டினா எப்படி நம்மளுக்கு நிழல் தருதோ, அந்த சோலார் இப்போ போட்டிங்கன்னா வரும் ஜென்ரேஷன் நீங்கள் விட்டு போகிற மாதிரி. மேலே நாடுகள், அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நம்ம எங்கெல்லாம் போல் இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வர இடத்துல போல் நம்ம போட்டு வழியாக இறங்கிட்டு இருக்கு. எல்லாருமே நிறுத்திட்டாங்க. ஏன்னா என்விரான்மெண்ட்டுக்காண்டி நிறுத்தி நமக்கு அந்தந்த கீழ் நாட்டுக்கு உதவுறாங்க. அதில் தான் நம்ம இந்தியா இருக்கோம். வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கோம். ரூஃப்டாப், அதாவது வெள்ளம் வறட்சியில் எல்லாம் வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். கண்டிப்பாக சோலார் போடணும். அதாவது இங்கே வந்திருக்கவங்களுக்கு ஒரு இலக்கு முடிவு பண்ணியாச்சு. வந்தோடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்தை சோலார் போடணும்னு சொல்லி அப்ளிகேஷனோட பிடிச்சி கொடுத்தாச்சு. 1 மெகாவாட்லேருந்து போடலாம். அது 70,000 ரூபா வருது. 70,000 ரூபா வந்தால் 30,000 ரூபா தான் மானியம் கிடைக்கும். அந்த மானியம் மத்திய அரசு நேரடி உங்களுக்கு போர்ட்டலில் வந்தாலும் நீங்கள் அந்த 40,000 பெருசாக நினைக்க வேண்டாம். அதாவது நீங்கள் ஒரு கணக்கு போடுறோம். 20 வருஷம் இந்த பிளான் ஓடுமா, 2 மாதத்துக்கு ஒரு 5,000 ரூபா கட்டுவோம். பைபேக் என்ன வரும்னு நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் ஒரு ஏசி வேணுங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏசி 35,000 ரூபா 40,000 ரூபா ஆகிட்டு. அதில் உள்ள ஒரு வெட்டையை சரி பண்ணணும்னா 5 பேர் மேலே வாங்கணும். நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா வருங்காலத்தில் எங்கெங்கெல்லாம் நம்ம பவர் பிளான்ட் கோலில் ஓடுது, அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோ டவுன் ஆகும். 10,400 மெகாவாட் யூனிட் இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம 4ஆவது இடத்துல தொடர்ந்து இருக்கோம். தமிழகத்தில் பல்வேறு திட்டங்களில் முதலமைச்சர் அவர்கள் முதல்ல கொண்டு வந்தாச்சு. இந்த சூரிய ஒளி திட்டமும் முதல்ல கொண்டு வரணும் ஒரு முயற்சி கொண்டோம். இதில் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்லி அக்கா ஒரு முயற்சி நடத்தி, இது மாநகராட்சிக்கு மட்டும் இல்லை, விழிப்புணர்வு நாளைக்கு டிவியில் வரும், பேப்பரில் வரும், மாவட்டம் ஃபுல்லாகவே செயல்படுத்தலாம். குறிப்பாக மாநகராட்சி முதல்ல சந்தோஷமாக இருக்கும். நிறைய வீடுகள் இருக்குது. 10,000 வீடு 2,000 நீங்கள் 5ஆக பிரிச்சிருக்கோம். 5 சோழ நடக்கு 5ஆக பிரித்து வீடு வீடு போங்கன்ட்டு 1 மெகாவாட்லேருந்து போடலாம். அதாவது கோல் மற்றும் நிலக்கரி மற்றும் பிற முறைகளை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் பரந்துபட்ட மனப்பான்மை. அதன் மூலமாக நமது சுற்றுச்சூழல் எல்லாம் குறையுங்கிறது. நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது வெளியூரில் சுற்றுச்சூழலில் அதை விட நம்ம வீட்டுக்கு இதனால என்ன பலன் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படின்னு தான் இயல்பாக பார்ப்பாங்க. அதுக்கான என்ன பலன் அப்படிங்கிறது இதில் ஒரு கணக்கீடு பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம்லெட்டில் இருக்கும். இதில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கணக்கீட்டின்படி பார்த்தீங்கன்னா நமது வீடுகளில் 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடிய அனைவருக்குமே இந்த திட்டம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். 500 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு 700 யூனிட் ஒரு வீட்டில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான 1 மாதத்துக்கான 2 மாதத்துக்கான பில் இபி பில்ங்கிறது 3,825 ரூபா அப்படிங்கிறது வரும். அதாவது ஒரு ஏசி போட்டிருக்கீங்க, வீட்டில் ஒரு ஏசி இருக்குது அப்படின்னாலே இந்த தொகை வந்துடும். ஒரு ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, மற்ற 2-3 மின்சாதனங்கள், வாஷிங் மிஷின், இந்த மாதிரியான மின்சாதனங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாம் இந்த தொகை 3,825 ரூபாய் அளவுக்கான பில் ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒரு முறை வரும். 500 யூனிட்டுக்கு மேலே நம்ம கரண்ட் பில்லு கட்டுறோமா, நமக்கு கரண்ட் உபயோகப்படுத்துகிறோமா, நம்ம இதை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு
ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக எல்லா இடமும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அந்த வீடுகள் மட்டுமல்லாமல் நம்ம கடை இருக்குதோ, கடையில் வந்து கமர்ஷியல் ரேட் இருக்கும். அதுபோல் ஏதாவது நம்ம விவசாயத்துக்கு வச்சுருக்கிறோம், இல்லைனா ஒரு சின்ன ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், இல்லைனா ஒரு குடோன் வச்சுருக்கோம், அது மாதிரி எந்த இடத்துலனாலும் நம்ம உபயோகப்படுத்தலாம். இது வந்து இயற்கையாக சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுனால நமக்கு வீட்டுக்கு மட்டும் இல்லை, இது நாட்டுக்கே ஒரு சேமிப்பாகவும் திகழ்கிறது. ஆகவே நம்முடைய இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து இது எல்லாரும் செய்யலான்ற மாதிரி நம்முடைய எப்படி ஒன்றிய அரசு நிதியாக இருந்தால் அவர்களுடைய மானியமாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து எல்லா இடமே இது விழிப்புணர்வு பிரச்சாரமாக மக்கள் இயற்கை வழியில மின்சாரத்தை தயாரித்து கொள்ளுவோம். ஏன்னா எதிர்காலத்தில் நிச்சயமா அந்த நமக்கு தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இது எடுத்து காண்பிக்கிறது. நம்ம மொட்டை மாடியிலே வச்சு கொள்ளலாம். 10 சதுர மீட்டர் போதுன்றாங்க, இது வைக்கிறதுக்கு 10 சதுர மீட்டர் போதுன்றாங்க. அதுபோல் 1 கிலோவாட்டு இல்லைன்னா 2 கிலோவாட்டு இல்லை 3 கிலோவாட் வரைக்கும் அவங்க மானியம் தர்றாங்க. இந்த முகாம்களின் வழியாக மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை சோலார் பேனல்ஸ் போடுறதுக்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் உங்கள்கிட்ட வந்து இந்த தூத்துக்குடியுடைய எம்பியாக மட்டும் இல்லாமல் இந்த சோலார் பேனல் போட்டு ஒரு பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பயனாளியாகவும் உங்களிடம் நான் பேச விரும்புகிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய எங்கள் வீட்லேயும் நான் சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். அதே போல் தூத்துக்குடியிலையும் இங்கே சோலார் பேனல்ஸ் போட்டிருக்கோம். அதனால் இது வந்து நிஜம் உண்மையாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பயன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒன்று, உலகத்திற்கு பயன்படக்கூடிய ஒன்று, அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்று. இதையெல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார்கள். நமக்கு இன்னைக்கு வந்து அது நம்ம இதில் போடக்கூடிய அந்த முதலீடு அப்படிங்கிறது மிக சுலபமாக நமக்கு திரும்பி வந்துடும். சில மாதங்கள்லேயே நம்ம அதற்கான பயனை பெற்று விடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு அந்த பணத்தை செலவழிக்க முடியும். அப்புறம் தொடர்ந்து வந்து வீட்டில் இருக்க பிள்ளைங்களை லைட்டு நிறுத்தினியா, ஃபேனு நிறுத்தினியா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய, பார்க்கறது நல்லது தான். ஆனாலும் அதை வந்து ஒரு சண்டையா மாற்ற வேண்டிய அளவுக்கு வந்து ஒரு சர்ச்சையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அது வந்து உங்களை மன அமைதியோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். அதனால சோலார் பேனல்ஸ் போட்டா நிச்சயமா உங்களுடைய கரண்ட் சார்ஜஸ் பில்லு ரொம்ப கம்மியா வரும். இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம உங்களுக்கு லாபம் தரக்கூடிய அளவுக்கு அது நிச்சயமாக மாறும். இந்த சோலார் பேனல்ஸ் போட்டிங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது சும்மா சுத்தமாக பண்ணிங்கன்னா போதும். நான் போட்டிருக்கிறதுனால சொல்கிறேன், அப்பப்போ சுத்தம் பண்ணால் போதும். சும்மா தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணால் போதும். நம்ம பெருசாக அதை பார்த்துக்கணும், அதை வந்து பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், தினம் துடைக்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிற எந்த வித கஷ்டமும், உங்களுக்கு வேலை பலு அதிகமாகும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. அது போட்டுட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும். உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாகும், நாட்டுக்கும் நல்லது, உங்கள் வீட்டுக்கும் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.